மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகளை கரெக்டாக பெருசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ராஜ்யசபா போல்ஸ் இன் தமிழ்நாடு ஆன் March 16 ahead of அசம்பிளி எலெக்ஷன். ஸோ நியூஸ் என்ன அப்படின்னா, ராஜ்யசபா எலெக்ஷன் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் வரப்போற ராஜ்யசபா எலெக்ஷன்ல இந்த டேர்ம்ல இந்த செகண்ட் இயர் எண்ட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 6 members who are representing ராஜ்யசபா, their time tenure is getting ended. அப்படின்னா நியூ எலெக்ஷன், நியூ ராஜ்யசபா எலெக்ஷன் அந்த 6 தொகுதிக்கு மட்டும் 6 கான்ஸ்டிட்யூன்சிக்கு மட்டும் வைக்கணும். அந்த வைக்கிற போற டேட் என்னன்னா March 16. ஸோ ஃப்ரம் forthcoming it will affect forthcoming election. அதுக்கப்புறம் வரப்போற சட்டசபை எலெக்ஷன்ல கண்டிப்பா இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா பார்ட்டி அலையன்ஸ் வந்து ராஜ்யசபா சீட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் நியூஸ். First, schedule, election commission notified the schedule on February 18, 2026. 6 members term ends. அந்த டேர்ம் முடியுது இல்லையா, அந்த டேர்ம் முடிகிறது ஏப்ரல் 2026. பிப்ரவரி 18, 2026ல எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? அந்த 6 மெம்பர்ஸ்ல 4 members belonging to DMK party and 2 members belongs to ADMK party. ஸோ இப்போ நம்ம ராஜ்யசபா பத்தி தெரிஞ்சுக்கணும். ராஜ்யசபா இட்ஸ் அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. எலெக்டட், the house is composed of indirectly elected people, indirectly elected representatives, ஓகேவா, by MLAs of state assemblies. அதுக்கான கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்க ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 80 கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, ஆர்டிகல் 102 டிஸ்குவாலிஃபிகேஷன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ல என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொவிஷன்ஸ். இது இல்லாம ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமாகவும் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. அப்படி இதுல கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ல மேஜரா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதை சொல்லலாம். அண்ட் ஏஜ் சம் ஆக்ட் விச் மே பி டிரைவ்டு பை பார்லிமெண்ட், அந்த மாதிரியான டிரைவ் பண்ண ஒரு ஆக்ட் ஒரு பர்சனை ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்டும் செல்லுபடியாகும், அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 84 குவாலிஃபிகேஷன் ஆன் ஃபார் மெம்பர்ஷிப். அப்புறம் 4th ஷெட்யூல், இந்த அலோகேஷன் ஆஃப் சீட் ஃபார் ராஜ்யசபா அப்படிங்கிறது 4th ஷெட்யூல்ல கொடுக்கப்படுது. இதெல்லாம் தான் மேஜர் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ராஜ்யசபா. So present composition, it can contain about 250 members, maximum strength 250 இருக்கலாம். ஆனா present strength only 245. ஓகேவா? and in the 245 ல அதாவது 250 ல 12 members must be nominated by president. அந்த 12 members பாத்தீங்கன்னா மேஜரா இந்த லிட்ரேச்சர், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸல் பண்ணவங்களா இருக்க முடியும். ஸோ மெம்பர்ஷிப் ரூல்ஸ், டேர்ம் 6 years. Rajya is permanent house, never dissolves, must be a citizen of India to compete in the Rajya Sabha election. 30 years of age இருக்கணும். ஓகேவா? Method of election, Rajya Sabha election will be conducted basis of proportional representation of single transferable vote. Proportional representation, single transferable vote. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓப்பன் பேலட் சிஸ்டம். இந்த ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பார்ட்டியோட அத்தாரிட்டி இருக்காங்க, விப் இருக்காங்க இல்லையா, அவங்க டிசைட் பண்ற ஆட்களுக்கு, கேண்டிடேட்டுக்கு ஈச் பார்ட்டி மெம்பர்ஸ் ஆர் அப்ளைஜ்டு டு வோட் ஃபார் தெம். அப்போ அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்காது. இவங்க இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி விப் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி மாத்தி போட்டோம்னா அவங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா ஸ்டெப் எடுத்து அவங்கள ரிலீவ் பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? அப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, பாப்புலேஷன் பேஸ்டு சீட். ஸோ ஒரு ஸ்டேட்ல பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எம்எல்ஏ சீட்ஸ், அதுக்கு ப்ரொபோர்ஷனலா தான் எம்பி சீட்ஸ் ராஜ்யசபா வில் பி அலோகேட்டட். டெல்லி அண்ட் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில இருக்கிற இவங்க 2 பேர்ல, இந்த 2 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில இருந்து மெம்பர்ஸ் வில் பி இன்டைரக்ட்லி எலெக்டட் டு ராஜ்யசபா. President nomination 12 members already said. Second news, AI Impact Summit day 3. ஸோ இப்போ AI Impact Summit வந்து தொடர்ந்து டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. அதுல 3rd day ஓட அவுட்கம் என்ன அப்படின்னா, நிவாடா அண்ட் ஓப்பன் ஏஐ ஃபோர்ஸ். இந்த நிவாடா, ஓப்பன் ஏஐ, சர்வம் ஏஐ இதெல்லாம் வந்து ஏஐ கம்பெனிஸ். ஸோ அந்த ஏஐ கம்பெனிஸ் அந்த 3rd டேல ஒரு சில கைட்லைன்ஸ் இல்ல ஒரு சில பிளான்ஸை ரிலீஸ் பண்றாங்க, which
மே அஃபெக்ட் த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் தான் ஏஐ. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ண பிளான்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிவாடா அப்படிங்கிற ஐடி ஏஐ கம்பெனி பார்ட்னர்ஷிப் வித் யோட்டா, எல்என்டி, E2E அண்ட் ஓபன் ஏஐ வந்து ஐஐடி டெல்லி, ஐஐஎம் அகமதாபாத், எய்ம்ஸ் நியூ டெல்லி, இவங்க எல்லாம் மணிப்பால் அகாடமி, இவங்க எல்லாம் கூட ஏஐ பைண்டட். என்ன அப்படின்னா ஏஐ வந்து ஒரு ப்ராசஸை ஸ்பீடப் பண்றதுக்கு இல்ல இன்னோவேட்டிவா செய்யறதுக்கு யூஸ் பண்ண போற டூல். ஸோ அப்படிப்பட்ட டூலை இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில, எஜுகேஷன் ஏரியாவில் டெப்ளாய் பண்ணோம்னா இட் வில் கிவ் குட் அவுட்புட் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ல எடுத்ததுதான் இந்த முடிவு. சர்வம் ஏஐ. ஸோ அந்த சர்வம் ஏஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க விக்ரம் அப்படிங்கிறது. இந்த விக்ரம் வந்து லாங்குவேஜ் ஃபார் லாங்குவேஜ். இந்தியாவில் இருக்கிற 22 ஸ்கெடியூல் லாங்குவேஜஸ் இன்டகிரேட் பண்ணது ஒரு ஏஐ தான் வந்து இந்த விக்ரம். அது டெவலப்டு பை சர்வம் ஏஐ. கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. பேராமீட்டர் மாடல், ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் மாடல். ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் மாடல்னா டேட்டாஸை அதிகமா இம்பைப் பண்ணி அந்த டேட்டாஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாத்தோட அந்த ஏஐ உள்ள இன்வால்வ் பண்றது தான் இந்த ஃபவுண்டேஷன் மாடல் கான்செப்ட். ஓகேவா? ஃபவுண்டேஷன் மாடல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் மாடல் அப்படிங்கிறது ஒரு ஒர்க், ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஒர்க், அந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுறது கொஸ்டின் ஆன்சர். ஸோ சர்டன் டேட்டா செட். இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கும் போதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு இவ்வளவு பேராமீட்டர்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், இந்த அக்கௌண்ட்ஸ் இப்படி டீல் பண்ணணும்ன்ற அந்த ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதான அவுட்புட்டான டெக்ஸ்ட் ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்றது தான் இந்த ஃபவுண்டேஷன் மாடல். ஓகேவா? இது லார்ஜ் ஏஐ மாடல்னு சொல்லுவாங்க. லார்ஜ் ஏஐ மாடல். இதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷனா மேஜரா ரூல் பண்ண போறது இந்த ஏஐ எம்எல் தான். அதுக்காக ஃபவுண்டேஷன் மாடல் தான் அதிகமா ரன் பண்ண போகுது. ஜிபியு அப்படிங்கிறது முதல்ல என்ன தெரியும்? ஜிபியுனா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் சிஸ்டம்ல சிபியுன்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா சிங்கிள் ப்ராப்ளம் அட் ஒன் டைம். ஆனா இப்போ இந்த கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் கேன் டு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். ஒரு டைம்ல ஒரு thousands ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா அது ஜிபியுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜிபியு சிப்பு தான் அந்த டிரான்சிஸ்டர், அது ஒரு ஐசி மாதிரி. அந்த ஐசிய டெப்ளாய் பண்ணாதான் ஏஐ, எம்எல் இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்க முடியும். ஓகேவா? அப்ப அது அவ்வளவு முக்கியம். ஏஐ வெசல் எம்எல். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் ஏஐனா என்ன, எம்எல் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவோம். ப்ரோக்ராம் ஃபீட் பண்ண உடனே ஒர்க்கை கரெக்டா செய்யும். அது ஏஐ. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு ஏரியாவில் இப்படி நடந்து போறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கல் இருக்கலாம். இப்போ அந்த பர்சன் நடந்து போகக்குள்ள இப்படி இந்த ஸ்டெப்ல இப்படி நடக்கணும், இந்த டிஸ்டன்ஸ்ல இப்படி நடக்கணும்னு சொல்லி ரூல் ப்ரொவைட் பண்றது ஏஐ. ஓகேவா? சோ சப்போஸ் இஃப் அந்த பர்சன் இந்த கல்லுல தடுக்கி அடுத்த ஸ்டெப் நடந்து போறாருன்னா இந்த கல்லுல தடுக்கிறது ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த டைம் அந்த கல்லு வரக்குள்ள நகர்ந்து போறாரு இல்லையா, அது எம்எல் சப்செட், இந்த ஏஐயோட சப்செட். அப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கணும், நம்ம கொடுத்துக்கிற ப்ரோக்ராம்ஸை, நம்ம கொடுத்துக்கிற அல்காரிதம்ஸை ரீட் பண்ணி அதுபடி ஒரு ப்ராசஸ் பண்ணா ஏஐ. ஏற்கனவே நடந்த ஹிஸ்டரிய ஒரு டேட்டா செட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி கரெக்டான பாத்த முடிவு பண்ணி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அது எம்எல். ஓகேவா? இதை டீப் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அப்போ அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டாவோட சப்செட்ல போயிட்டு இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி கரெக்டான ஒர்க்கை இன்னும் ஸ்பீடா செய்யறது. இதோட அப்படியே அடுத்தடுத்த வெர்ஜன் வச்சுக்கலாம், அடுத்தடுத்த பவர் செட்டுன்னு வச்சுக்கலாம்.
Next is climate changes, silent assault. Loggerhead turtles shrinking, breeding less, and nesting earlier study finds. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த லாகர்ஹெட் டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப சமீப காலங்கள்ல அதோட வாழ்விடங்கள்ல அதோட வாழ்வியல் முறையில நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு என்ஜிஓ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிலீவ் பண்ணியிருக்காரு. இட் மைட் டிஸ்டர்ப் த ஃபுட் செயின் ஆஃப் மரைன் எக்கோசிஸ்டம். ஸோ அப்ப வி ஹாவ் டு ரெகுலேட் தட் டிட்டோரியேட்டிங் ப்ராசஸ். அங்க அந்த லாகர்ஹெட் டர்ட்டில் மேல நடந்திருக்கிற அந்த ப்ராசஸை நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும். அதுதான் நியூஸ். ஓகேவா? ஸோ அப்படி மேஜரா என்னென்ன இஷ்யூ அந்த டர்ட்டில் மேல இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இயர்லியர் நெஸ்டிங். ஓகேவா? இப்போ நெஸ்டிங் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, சீசன். அப்போ ஒரு டைம்ல ஒரு வார்ம் சிச்சுவேஷன்ல ஒரு கிளைமேட்ல இந்த இடத்துல அந்த வெதர்ல இந்த இடத்துல வந்து நெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட ஆக்சுவல் ப்ராசஸ். அப்படிதான் நடக்க முடியும். ஆனா ஏர்லியரா நடக்குது. அப்போ இது வந்து ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் மூலமா நிறைய உயிரிழப்புகள் நடக்க ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. லாங்கர் ப்ரீடிங் கேப்ஸ். ஸோ ஆக்சுவலா 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த லாகர்ஹெட் டர்ட்டில் வந்து ப்ரீடிங் பண்ணோம், அதாவது முட்டை விடும். ஆனா இப்போ நடந்த ஃபைண்டிங்ஸ்ல 4 வருஷம் வரைக்கும் அது எக் லே பண்ணவே இல்லை. அப்போ சம்திங் டிஃபரெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஃபியூவர் எக்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஷ்ரிங்கிங் பாடி சைஸ். இன்னும் அட்வர்ஸ். அந்த லாகர்ஹெட் டர்ட்டில்ஸ் வந்து 50 இருந்து 85 kgs வரைக்கும் இருக்கணும் ஒரு டர்ட்டில். ஆனா இப்போ சமீப காலங்களா அதோட ஏஜ், அதாச்சும் அதோட சைஸ் சுருங்குற அளவுக்கான வீக்கர் பாடி இருக்கு. அப்ப இது எல்லாமே அதோட வாழ்வியல் முறையில ஏதோ மிஸ்டேக் நடந்து அதோட பாப்புலேஷன் டிட்டோரேட் ஆகிறதுக்கான வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட எங்க அந்த ஸ்டடி நடந்துச்சு அப்படின்னா, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேபோ வெர்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்துச்சு. கேபிட்டல் பிரீட்ஸ். ஸோ லாகர்ஹெட்ஸ் ஆர் எஸ்பெஷல் வல்லரபிள், ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்ல வல்லரபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரீசனா என்னவா இருக்கலாம்னா கிளைமேட் சேஞ்ச், அந்த வார்மிங் ஆஃப் ஓஷன் ஒரு ரீசனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்பீசிஸ் லாகர்ஹெட் டர்ட்டில் பத்தி தெரிஞ்சுக்கணும். கீ வெயிட் 70 to 180 kgs இருக்கணும் வெயிட். ஸோ அந்த 85 அப்படின்னு சொன்னது வந்து அது ரொம்ப மினிமல் ஏஜ், சும்மா சின்ன வயசுல இருக்கிற டர்ட்டில். ஸோ அப்போ ஹையஸ்ட் வெயிட் வந்து 180 kg வரைக்கும் இருக்க முடியும். லைஃப் ஸ்பேன் வந்து 50+ இயர்ஸ். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வல்னரபிள். இந்த ரேடாஸ்ல கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? எங்கெங்க ஹாபிட்டாட் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லாண்டிக், இந்தியன், பசிபிக் ஓஷன் அண்ட் மெடிட்டரேனியன் சி. இதுதான் மேஜரா அந்த டர்ட்டிலுக்கு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்கள். அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இப்போ அந்த எக் இருக்கு இல்லையா, அந்த எக் வந்து சூடா இருந்துச்சுன்னா, சம்வாட் ஏதோ வார்மா இருந்துச்சுன்னா, there might be a chance of female turtle in the egg அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அது தென் கோல்டா இருந்துச்சுன்னா might be a male turtle. இதெல்லாம் வந்து அதோட ஃபைண்டிங்ஸ். அந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணி சொன்ன ஒரு நவீன் நம்பூத்ரி. ஓகேவா? இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா இந்த கோஸ்ட்ல தான் அதிகப்படியா இந்த லாகர்ஹெட் டர்ட்டில்ஸ் காணப்படுது. அதோட ஷெட்யூல் 1ல இருக்கு. அப்ப ஷெட்யூல் 1னா இது மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ் இன் இந்தியன் லா. Supreme Court forms expert panel led by Justice Bose to draft guidelines for judicial sensitivity in sexual offense case. இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அலகாபாத்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு வேர்டிக்ட் வந்து ஒரு ஜட்ஜ் ரிலீஸ் பண்ற. அந்த வேர்டிக்ட்ல அஃபென்சிவா ஒரு சில வார்த்தைகளை கம்போஸ்ட் வேர்டிக்ட ரிலீஸ் பண்றாரு. அந்த வேர்டிக்ட சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கேஸை வேற இடத்துக்கு மாற்றுறாங்க. அதுக்கு காரணம் அந்த வே ஆஃப் ஸ்பீச்சிங் and way of words which was used by the judge. So for rectifying this issue, a separate committee has been formed in the heading of அனுராதா போஸ். அவங்க தான் அதுக்கு ஹெட். ஸோ ஃபார்ம் பண்ணி என்ன செய்யறாங்கன்றத பாருங்க. ஸோ அந்த இஷ்யூ நடந்தது March 17, 2025. என்ன அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ், அந்த அஃபெண்டிங் வேர்ட்ஸ் என்னன்னா,
Grabbing a minor's girl's breast and pulling her pyjama string does not amount to attempt to rape. ஸோ இது ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு பெண் மேல ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தா அது ரேப்புக்கு வராது அப்படின்னு. அப்போ அது ஒரு அஃபென்ஸுங்கிறதே சொல்லாம அது நார்மலான ஒரு ஆக்ஷன் மாதிரி அவங்க வேர்டிக்ட்ல கொடுத்துட்டாங்க. அவங்க வேர்டிக்ட ரிட்டர்ன் வேர்டிக்ட்ல கொடுத்துருக்காங்க எங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல. ஸோ அப்ப சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையா முன் வந்து சுமோட்டோ உள்ள வந்து அந்த கேஸை எடுத்து அதை சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த வேர்டிக்ட சஸ்பெண்ட் பண்ணிட்டு போக்சோ நீதிமன்றத்துக்கு அந்த கேஸையும் மாத்தி விடுறாங்க. அப்போ கண்டிப்பா வி ஷுட் ரீஸ்ட்ரக்சர் ஆர் ரீப்ரோகிராம் அவர் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துதான் இப்ப அந்த ஆக்ஷன். ஸோ அந்த கமிட்டியில கம்போசர் ஜஸ்டிஸ் போஸ், அந்த அனுராதா போஸ் சொன்னாலே அவங்க தான் ஹெட் வித் 4 டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த டொமைன் என்னன்னா பிராக்டிஷனர்ஸ், அகாடமிஷியன்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் அதுல இருப்பாங்க. ஓகேவா? அப்படி என்ன சார் அது எப்படி அதை வெல் மெச்சூர்டு டாக்குமெண்டா எப்படி கொண்டு வர போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ த பாஸ்ட் மெஷர்ஸ். இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் டு அட்வான்ஸ் த வேர்டிங்ஸ் இன் த ஜுடிஷியல் வேர்டிக்ட்னு அதை பார்த்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். 2 எம்பவர் விக்டம்ஸ். ஸோ விக்டிம்ஸ் டயலக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல இருக்கிற அஃபென்சிவ் வேர்ட்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா ஒரு விக்டிம் தாக்கப்பட்டிருக்காங்கன்றது இந்த வேர்டு யூஸ் பண்ணாலே அது தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்காக எம்பவர் விக்டிம்ஸ் லோக்கல் டயலக்ட்ஸ் ஹஸ் பீன் ஷுட் பி இன்வால்வ் இன் த வெர்டிக்ட் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அண்ட் தென் பிளெயின் லாங்குவேஜ் கைட்லைன்ஸ், ரொம்ப பேரிஸ்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற ரொம்ப ஹைடெக் லாங்குவேஜ் இல்லாம லேமன் டேர்ம்ஸ்ல லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் முன்வெளிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், DGCA ப்ரொபோசஸ் ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸ் ஏர்லைன்ஸ் டு கெட் 30-day பேன் பவர்ஸ் ஃபார் டிஸ்ரப்டிவ் பேசஞ்சர்ஸ். இந்த இஷ்யூ, இந்த நியூஸ் எதை பத்தி அப்படின்னா, ஒரு ஏர்லைன்ஸ்ல ஒரு பேசஞ்சர் அன்ரூலி ஒரு ரூட் பிஹேவியர், ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு பேசஞ்சரை வந்து எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத கொடுக்கறது அந்த கைட்லைன். என்ன அப்படின்னா, ஏர்லைன் ஹேஸ் த பவர் டு பேன் தட் பர்சன் ஃபார் 30 days. 30 daysக்கு பேன் பண்றதுக்கான பவர் இந்த இப்போ ப்ரொபோஸ் பண்ணிருக்கிற பிளான் மூலமா ஏர்லைன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ அப்ப இதை கொண்டு வர மூலமா ஒரு சில இதை மேண்டேட் பண்ணாங்க. யூனிவர்சல் கவரேஜ். இப்போ ஒரு ஏர்லைன் வந்து ஒரு பேசஞ்சரை நோ ஃபிளை அந்த லிமிட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி ஏர்லைன்ஸ் ஷுட் ஃபாலோ தட் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நோ ஃபிளை லிஸ்ட் மேண்டேட் பண்ணணும். கன்சல்டேஷன் டெட்லைன், இந்த கமிட்டி இப்ப இந்த ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொபோசலோட ரிசல்ட்டை வித்தின் மார்ச் 2026 மார்ச் 16 2026 கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. So my question, Rajya Sabha is designed to represent the interest of the states. The statement critically examine how the timing of elections to this chamber can impact the federal dynamics. So இதுல இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல சொன்ன மாதிரி எலெக்ஷன் வர்றப்போ அதாவது சட்டசபை எலெக்ஷன் வர்றப்போ அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கிறதுனால சட்டசபையில கூட்டணிக்காக மெயின்ஸ் மார்க் கொஸ்டின், ராஜ்யசபா இஸ் டிசைன்ட் டு ரெப்ரசன்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், critically examine how the timing of election to this chamber can impact the federal dynamics. இஷ்யூ என்னன்னா, ஒரு ஸ்டேட்ல ராஜ்யசபா எலெக்ஷன் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ அசம்பிளி எலெக்ஷன் வருது அப்படின்னா ராஜ்யசபா சீட்டை டிமாண்ட் பண்ணி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி ஆச்சுன்னா ரியல் பர்பஸ் ஆஃப் ராஜ்யசபா வில் பி காம்ப்ரமைஸ்ட். இதுதான் இஷ்யூ. ஸோ இதை மெயின்டைன் பண்ணி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல ட்ரை டு ரைட் த மெயின்ஸ் ஆன்சர் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். குருஷேத்ரா 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 குருஷேத்ரா